இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, எல்லோரையும் இயேசுவின் பெயரால் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இன்று பொதுக்காலம் 14வது ஞாயிறு. இன்றைய 3 வாசகங்களையும் நான் வாசித்த பொழுது என்னுடைய மனதில் உதித்த ஒரு ஒற்றை வாக்கியம், முடமாக்கும் முன்சார்பு எண்ணங்கள். ஆங்கிலத்தில் prejudice என்று சொல்கிறார்கள். இந்த முன்சார்பு எண்ணங்கள் எப்படி ஒரு தனி மனிதரையும் இந்த சமூகத்தையும் முடமாக்குகிறது, அழிக்கிறது, வளர்ச்சி பெற விடாமல் செய்கிறது என்று நாம் சேர்ந்து சிந்திப்போம். இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு செல்கிறார். கலிலேயில் உள்ள நாசரேத்திற்கு செல்கிறார். அங்கு ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் இறைவார்த்தை பகுதி எடுத்து வாசிக்கிறார். கேட்பதற்கு நன்றாக இருந்தது. அதற்கு முன்பாக இயேசு பல இடங்களில் வல்லச் செயலும் செய்திருக்கிறார். அதையும் மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய வாசிக்கும் திறனையும் அவர் செய்த வல்ல செயல்களையும் பார்த்தவர்கள் தங்களுக்குள்ளே முன்சார்பு எண்ணத்தோடு ஒரு சில கேள்விகளை அவருக்கு முன்பாக பதிவு செய்கிறார்கள். 5 கேள்விகள், 1 அல்ல 2 அல்ல, 5 கேள்விகள். முதல் கேள்வி, இவர் நாசரேத்தை சேர்ந்தவர் தானே? எதற்காக நாசரேத்து என்ற அந்த ஊரை இவர்கள் குறித்து காட்டுகிறார்கள் என்றால், நாசரேத்து என்ற அந்த பகுதியானது மிகவும் பிரபல்யமான வரலாற்று சிறப்புமிக்க பகுதி ஒன்றும் அல்ல. முதல் நூற்றாண்டில்தான் இந்த பகுதிக்கு நாசரேத்தூர் என்று பெயரே வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 46 பிலிப்பு நத்தனேயேலை பார்த்து சொல்லுவார், திருச்சட்டங்களும் இறைவாக்கிகளும் குறித்து சொன்ன மெஸ்ஸியாவாகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்டு கொண்டேன். அவர் நாசரேத்து ஊரை சேர்ந்தவர் என்று சொன்ன பொழுது நத்தனியேல் உடனடியாக சொல்லுவார், நாசரேத்திலிருந்து நல்லது ஏதும் வரக்கூடுமா? அந்த ஊர் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் ஒன்றும் இல்லை. நான் கேள்விப்பட்டவரை அந்த ஊரில் அவ்வளவு பிரபல்யமானவர்கள், ஜாம்பவான்கள் யாருமே கிடையாது. அந்த கிராமத்தில் இருந்தா மீட்பர் வருவார் என்று அந்த நாசரேத்தூர் என்ற அந்த ஊரை குறைவாக மதிப்பீடு செய்து அதிலிருந்து வருகின்ற இயேசுவையும் முன்சார்பு எண்ணத்தோடு குறைவாகவே மதிப்பீடு செய்கிறார்கள். இரண்டாவதாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? அவங்க அப்பா மிகப்பெரிய நிலக்கிழார் அல்ல, தொழிலதிபர் அல்ல, பட்டதாரி அல்ல, சாதாரண தச்சு வேலை செய்தவர் தானே, அவருடைய மகன் தானே இயேசு என்று கேட்கிறார்கள். மூன்றாவதாக இவர் மரியாவின் மகன் தானே. வழக்கமாக தந்தனுடைய பெயரை சொல்லிதான் இன்னாருடைய மகன் இவர் என்று சொல்லுவார்கள், இன்னாருடைய வாரிசு என்று சொல்லுவார்கள். யோசேப்பை புறந்தள்ளிவிட்டு நேரடி தொடர்பு இல்லாமல் பிறந்த, தந்தையின் நேரடி தொடர்பு இல்லாமல் பிறந்த, ஆவியானவரால் பிறந்த சொல்லப்படக்கூடிய சாதாரண பெண்மணி வழியாக பிறந்த, மரியா வழியாக பிறந்த அவர்தானே இவர் என்று இன்னும் கேவலப்படுத்துகிறார்கள். இவருடைய சகோதர சகோதரிகள் மிகப்பெரியவர் யாரும் இல்லையே, தொழிலதிபர்கள் யாரும் இல்லையே, பட்டதாரிகள் யாரும் இல்லையே, மறைநூல் அறிஞர்கள் யாரும் இல்லையே, சட்ட வல்லுநர்கள் யாரும் இல்லையே, அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே சாதாரண 7 தினக்கூலிகள் தானே, இங்குதானே இருக்கிறார்கள். இவர் இங்கு படித்தார், அங்கு படித்தார், இந்த பட்டம் பெற்றார் என்று வரலாறு சொல்லவில்லையே. இப்படி அவருடைய ஊர், தந்தை, தாய், சகோதர சகோதரிகள் மற்றும் அவர் கல்வி பெறாதவர் என்று இயேசுவை முன்சார்பு எண்ணத்தோடு வரவேற்க மறுக்கிறார்கள். இயேசுவை முடமாக்க விரும்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு இங்கு முடமாகி போகவில்லை. இறைவாக்கினருக்கு தன்னுடைய சொந்த ஊரில் மதிப்பும் மரியாதையும்
கிடைக்காது என்று முன்கூட்டியே ஞானத்தோடு அறிந்திருந்ததால் அவர் என்ன செய்கிறார்? வேறு ஊர்களுக்கு செல்வோம், வாருங்கள், நம்முடைய பணியை செய்வோம், வாருங்கள், நம்மை வரவேற்க, அங்கீகரிக்க, நம்மை பயன்படுத்திக் கொள்ள நம்மால் வாழ்ந்து வர வேண்டியவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள், அங்கு செல்வோம், வாருங்கள் என்று இயேசு அங்கிருந்து கடந்து சென்று விடுகிறார். இழப்பு யாருக்கு? பாதிப்பு யாருக்கு? அந்த ஊரை சேர்ந்த அந்த மக்களுக்கு தான். ஒருவேளை அவர்கள் இயேசுவை சற்று விசால பார்வையோடு புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால், ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால், நிறைய வல்ல செயல் அவர்கள் கண்டிருப்பார்கள், இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பார்கள், எல்லோரும் அவர்களை வியந்து பாராட்டியும் இருப்பார்கள். முன்சார்பு எண்ணம் கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது நமக்கு நிறைய இழப்புகள் ஏற்படுகின்றன என்பதை சற்று புரிந்து கொள்வோம். நம்மை குறித்தும் அடுத்தவரை குறித்தும் முன்சார்பு எண்ணம் இல்லாமல் வாழ முயற்சி எடுப்போம். வில்லியம் பார்க்லே என்ற விவிலிய விளக்க உரையாளர் இப்படியாக சொல்லுகிறார்: Nothing can be done if the atmosphere is wrong. No one will experience spiritual healing since he or she refuses to believe. வெறுக்கும் மனநிலையோடு வந்தவர்கள் வெறுப்போடு தான் சொல்வார்கள். கருத்தை நிராகரிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அந்த கருத்தையும் அது சொன்ன நபரையும் தவறாக புரிந்து கொண்டுதான் செல்வார்கள். இப்படிப்பட்ட முன்சார்பு எண்ணத்தோடு அவர்கள் வந்ததால், இயேசுவை நெருங்கியதால், இயேசு மீது கேள்வியை தொடுத்ததால் தவறான புரிதலோடு கடந்து செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த முன்சார்பு எண்ணங்கள் பல இடங்களில் பல நிலைகளில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். முதல் புள்ளி ஏஜிசம். ஒரு வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் என்றால், வயது குறைந்தவராக இருக்கிறார் என்றால், அவர் வயசானவர், இவருக்கு ஒன்றும் தெரியாது என்று முன்சார்பு எண்ணத்தோடு நாம் பேசுகிறோம், செயல்படுகிறோம். அதன் விளைவு அந்த அனுபவம் நிறைந்த மனிதரிடமிருந்தும், இதோ ஞான் நிறைந்த மனிதரிடமிருந்தும் நல்ல கருத்துகள் நிராகரிக்கப்படுகின்றன. இரண்டாவது புள்ளி கிளாசிசம். வருமானம் படைத்தவர் என்றால் ஒரு பார்வை, வருமானம் இல்லை என்றால் ஒரு பார்வை, பணக்காரர் என்றால் ஒரு மதிப்பு, ஏழை என்றால் ஒரு மதிப்பு. இருவருக்கும் இறைவன் ஆசீர்வாதம் கொடுத்திருப்பதை நாம் ஏற்க மறுக்கிறோம். இது முன்சார்பு எண்ணத்துடைய வெளிப்பாடு. மூன்றாவது புள்ளியாக ஹோமோபோபியா. நாம் வாழக்கூடிய சமூகத்திலே ஆண், பெண், திருநங்கைகள், திருநம்பிகள் என்று வாழ்கிறார்கள். திருநங்கைகள், திருநம்பிகளை குறித்து நம்முடைய பார்வை என்று LGBTO இன்றும் முற்சார்பு எண்ணம் கொண்டதாகவே இருக்கிறது. அதன் விளைவு அவர்கள் முடமாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ரேசிசம். அரசு இரட்டை தன்மையோடு இரும்புகரம் கொண்டு வழி நடத்துகிறது. என்ன காரணம்? முன்சார்பு எண்ணம். அடுத்த புள்ளியாக ரிலீஜியசிசம். பெரும்பான்மை மதத்தவர்களுடைய கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன, சிறுபான்மையுடைய கருத்துகள் நிராகரிக்கப்படுகின்றன. காரணம் முன்சார்பு எண்ணம். ஹெனோபோபியா. வெளிநாட்டவர்கள், வெளி மாநிலத்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் என்றால் அவள் மீது ஒரு தவறான முற்சார்பு எண்ணத்தோடு செயல்படுதல். வெளிநாட்டவர்கள் அல்லது வெளி மாநிலத்தவர்கள் என்றால் அவர்கள் மீது ஒரு குறைவான பார்வையோடு குறைவான மதிப்பை அவள் கொடுத்து அவர்களை நிராகரிப்பது முன்சார்பு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. செக்சிசம். ஆண் என்றால் உயர்ந்தவன், பெண் என்றால் சற்று குறைந்தவளாக பார்க்கக்கூடிய முன்சார்பு எண்ணம். இப்படி பல நிலைகளில் இந்த முற்சார்பு எண்ணம் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய மக்களையும் இன்று முடமாக்கி கொண்டிருப்பதை நாம் அறிந்து அவைகளை சற்று களைய முயற்சி எடுக்க வேண்டும் என்றுதான் இயேசு நமக்கு அழைக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முற்சார்பு எண்ணங்களை நாம் எப்படி கலைந்து எறிவது, எப்படி இவற்றை வேறு அறுப்பது? முதல் வழி டிராவல். பயணம் செய். என்ன பயணம் செய்? ஒருவரை
இவர் இப்படிப்பட்டவர்தான் என்று தீர்மானிப்பதற்கு பதிலாக அவரோடு கொஞ்ச நேரம் அதிகமாக செலவு செய்தல், அவரோடு கொஞ்ச தூரம் பயணம் செய்தல். மத்திய நற்செய்தி அதிகாரம் 5:41 அழகாக சொல்லுகிறார், ஒருவர் உங்களை ஒரு கல் வரை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். நீண்ட நேரம் நீண்ட தூரம் அவரோடு நெருங்கி பழகி அவர் யார் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். முன்சார்பு எண்ணத்தை தூக்கி எறியுங்கள் என்று நமது இயேசு நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார். இரண்டாவது வழி என்ன? கல்வி. என்னுடைய கற்றல் வழியாக ஒரு சில விடயங்களை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அது முற்றிலுமாக சரியானதா, எப்பொழுதுமே சரியானதாக இருக்குமா என்றால் வாய்ப்பில்லை. இன்று என்னுடைய புரிதலுக்கு ஏற்றவாறு என்னுடைய கற்றல் அறிவின் அளவின் பொருட்டு அது சரியானதாக படலாம். இன்னும் நிறைய கற்றால், நிறைய வாசித்தால், நிறைய அறிந்து கொண்டால் இந்த முற்சார்பு எண்ணங்களை நாம் வேறு அறுக்கலாம். மூன்றாவது வழி என்ன? அவேர்னஸ். தன்னை குறித்தும் தன்னுடைய சமூகத்தை குறித்தும் தன்னுடைய நாட்டை குறித்தும் இருக்க வேண்டிய தெளிவு. சற்று ஆழமாக விசாலமாக பார்த்தால் புரிந்து கொண்டால் இந்த முற்சார்பு எண்ணத்தை நாம் களைந்து எறியலாம். நான்காவது வழி என்ன? ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி. எல்லாம் எனக்கு தெரியும், அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்று பார்க்காமல், பரிகாசம் செய்யாமல், எளிமையோடு தாட்சியோடு இருந்து நாம் நம்மை சுய ஆய்வு செய்வது வழியாகவும் அடுத்தவர்கள் அவர்களை சுய ஆய்வு செய்து தவறிலிருந்து வெளியிலே வர பொறுமை காட்டுவது, தாட்சி காட்டுவது இந்த முன்சார்பு எண்ணங்களை களைவதற்கான மிகச் சிறந்த வழி. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நான் நம்மை குறித்தும் நம்முடைய சமூகத்தை குறித்தும் நமக்கு அறிமுகமானவர்களை குறித்தும் அறிமுகம் இல்லாதவர்களை குறித்தும் ஒருவேளை முற்சார்பு எண்ணங்களை கொண்டு செயல்பட்டு இருப்பின் இந்த வழிகளில் இந்த முற்சார்பு எண்ணங்களை வேறறுப்போம். ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற, அவருடைய முயற்சிகள் கைகூட தோள் கொடுப்போம், தட்டி கொடுப்போம், பாராட்டுவோம், முடிந்தால் உயர்த்தி விட்டு அழகு பார்ப்போம். இயேசு நம்முடைய முயற்சிகளையும் நம்ம நம்பிக்கைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. முற்சார்பு எண்ணங்களை கடந்து வருவதற்கு, கலந்து எறிவதற்கு நிறைவான வல்லமையை நிறைவாக தருவாராக. ஆமென்.